மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மினுவாங்குட வைத்தியசாலைக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு நாங்க மினுவாங்குட போலீசார் விரைந்து அந்த வீட்டை சோதனை செய்ததுல அங்கு கிடைச்ச ஆயுதங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு ஆயுத களஞ்சியத்தையே வைத்திருந்ததாக சொல்லப்படுது. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவது T56 ரக துப்பாக்கி ஒன்றும் அதற்கு பயன்படுத்துகின்ற 14 தோட்டாக்களும், 2.2 மில்லி அளவிலான பிஸ்டோல் ஒன்றும் மற்றும் அதற்கு பயன்படுத்துகின்ற 9 தோட்டாக்களும், 9 மில்லி கைத்துப்பாக்கி ஒன்றும், 6 தோட்டாக்களும், 2 ரிவல்வோர், கூரிய 3 வாட்களும், கூரிய 2 கத்திகளும் என்று பல்வேறு ஆயுதங்கள் இந்த வீட்டில இருந்து போலீசார் கண்டெடுத்தாங்க. இதை வச்சிருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவருக்கு எதுக்கு இத்தனை ஆயுதங்கள், எப்படி கிடைச்சதுன்னு பல்வேறு விஷயங்களை விசாரணை செய்வதற்காக போலீசார் என்ன பண்ணாங்கன்னா, PTAல கைது செஞ்சு 3 மாசம் தடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு தடுத்து இப்போது விசாரணை செஞ்சு வராங்க. விசாரணை செய்ததுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள குழுக்களோட சம்பந்தம் வைத்திருக்கின்ற, இப்போது துபாயில மறைந்து ஒளிந்திருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்ற மினுவாங்குட கழுவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும், அவர்களூடாகத்தான் இந்த ஆயுதங்கள் கிடைத்திருப்பதாகவும், இந்த ஆயுதங்கள் வேறு குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா, இந்த ஆயுதங்களை வச்சுதான் இவங்க பல்வேறு வியாபாரங்கள் செஞ்சு கொண்டாங்க, பல்வேறு விஷயங்களை இப்போது போலீசார் துருவி ஆராய ஆரம்பித்திருப்பதாகவும், இவருடைய போனை செக் பண்ணி பார்த்ததுல பல்வேறு போதைப் பொருள் வியாபாரத்தோட சம்பந்தம் இருப்பதாகவும், பல்வேறு ஆயுத பரிமாற்றங்களோடு இவருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் இப்போது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்குது. எதற்கு இதை செய்து கொண்டாரு, எப்படி இதுக்குள்ள போனார் என்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல விசாரணைகள் தெரிய வரும் என்பது இப்போது தெரிகிற ஒரு விஷயம். இவர் கடந்த காலங்களில் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. கெட்ட கேட்டுக்கு தொழிற்சங்க தலைவர். காரணம், தொழிலாளர்கள் உரிமைகளை வாங்கி கொடுக்க போறாராம். நாடு இந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு காரணமே இது போன்ற அதிகாரிகள் தான். பாதாள குழுக்களுடைய அட்டகாசங்கள் ஓங்கி இருக்கிற சந்தர்ப்பத்துல விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக பகல் நேரத்தில் வேலை செய்யறது, இரவு நேரங்களில் இது போன்ற கள்ள கும்பல்களோடு சேர்ந்து பல்வேறு போதை வியாபாரத்தில் ஈடுபடுவதோடு பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு ஈடுபடுகின்றவரோட சம்பந்தம் வைத்துக் கொண்டு நாட்டை குட்டிச்சோவராக்குவது. எனவே விசாரணையில எதிர்வரும் தினங்களில் தெரியும் எதற்காக இப்படியான ஒரு பணியை செய்ய ஆரம்பிச்சாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகளோடு இவருக்கு சம்பந்தம் இருந்தது, எங்க ஆயுதம் கொடுத்தாங்க, இந்த குற்றத்திற்கு உதவினாங்க என பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். போலீசார் சுயாதீன விசாரணைகளின் மூலம் இவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கட்டும் என்ற கூறுவதோடு, கடந்த காலங்களில் பாதுகாப்பு துறையினரே இது போன்ற அடாவடித்தனங்கள்ல இது போன்ற பாதாள குழுக்களோட உறவு வைத்திருக்கிறத பார்க்க முடியுது. இராணுவத்தில இருந்து விலகி ஒரு கமாண்டோ தரத்தில் உள்ள ஒரு இராணுவ வீரர் கலனி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். அவரது கையில 110 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்ததாக சொல்லப்படுது. உடனடியாக இவர் எதுக்கு இராணுவத்தில் சம்பந்தப்பட்டாரு, ஹெரோயினோட சம்பந்தப்பட்டா நிச்சயமாக ஏதாவது பெரிய ஒரு கும்பலோட இவருக்கு சம்பந்தம் இருக்கும் என்பதனால இவர் தற்காலிகமாக தங்கியிருந்த வீட்டை பரிசோதனை செஞ்சாங்க போலீசார். அதுல வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கியும் கை துப்பாக்கியும் அதுக்கு பயன்படுத்துகின்ற 10 குண்டுகளும் கைப்பற்றப்பட்டது. இது எப்படி கிடைச்ச, என்ன எதிர அவர் துருவி விசாரணை செஞ்சதுல தான் ஆல்ரெடி இராணுவத்தில் இருந்து பாஞ்சு போய் இப்போது துபாயில மறைந்திருந்து ஒளிந்திருந்து பல்வேறு குற்றங்களை செய்கின்ற ஒரு இராணுவ வீரர், அவர்களூடாகத்தான் இது கிடைத்ததாக சொல்லப்படுது. இவர் வீட்டில் இராணுவ ஆடையை ஒத்த 2 ஆடைகளும் இன்னும் 2 இராணுவ அடையாள அட்டைகளை போன்ற அடையாள அட்டைகளும் பெறப்பட்டதாகவும், இவர் ஏதாவது பெரிய ஒரு குற்றத்தை செய்வதற்காக அல்லது படுகொலை செய்வதற்கான திட்டத்தில் இருந்தாரா என்ற பல்வேறு விஷயங்களை இப்போது போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னதான் இந்த ஒரு ஆரோக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களை விட இப்போது குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் அவர்களை கைது செய்கின்ற ஒரு படலம் ஆரம்பிச்சிருக்குது. உச்சபட்சத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு பட்டம் பதவிகள் கலட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்போது கடமையை சரியா செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வோட போலீசார் இயங்குவதை பார்க்க முடியுது. சிங்கள ஊடகங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழி சேவல் அப்படின்னு ஒரு கதை இப்போது பரவலா பேசப்படுது. இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், DIG உதித் லியனகி அவர்களுடைய மனைவி ரொம்ப கஷ்டம் போல, பஞ்சம் போல, வறுமை போல புதையல் எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு என்னவோ ஒரு யோசனையில அனுராதபுர பிரதேசத்துக்கு புதையல் தோண்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரோட சேர்த்து 8 பேரை கைது செஞ்சு சிறையில் போட்டாங்க. இதுல ஏதோ ஒரு போன் கால் வந்ததாக சொல்லப்படுது. DIG மனைவியை மட்டும் விட்டுருங்க, பாவம், மான முக்கியம், மரியாதை முக்கியம் என்ற ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால, அது நடக்காததுனால அந்த அதிகாரி யார் என்பதை நீதிமன்றம் தேடி கண்டுபிடிக்க சொன்னது. அதுக்கு நாங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த அதிகாரியிடம் விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த
டிஐஜி மஹத்தி என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு கீழே வேலை செய்கின்ற ஓவைசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, ஒரு நாட்டுக்கோழி சேவல் வேணும், கூடவே வெத்தில பாக்கு போயில அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாம கூடவே ஒரு மோட்டார் பம்ப் உண்டு, அதுக்கு தேவையான பட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் தேடி வைங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஓஐசி உயரகத்திலிருந்து வந்த போன் கோல் இல்லையா, உடனடியாக குற்றத்தடுப்பு பிரிவினர்கள்ல இருக்கின்ற ஒரு பிசிட்ட சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் தேடி வைங்களே, உயர் அதிகாரி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கோழி சேவல் ஒன்றும் வாங்கியதாகவும் இது போன்ற பொருட்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு அந்த பிசி இவர்களுக்கு ஒப்படைத்ததாகவும் தெரிய வந்திருக்குது. எனவே நாட்டுக்கோழி தேடுறதுக்கும் பட்டையை தேடுறதுக்கும் ஓட்டப்பொம்மை வாங்குறதுக்கும் வெத்திலப்பாக்கு வாங்கவும் தான் போலீஸ் அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. வேற இந்த சோழிகளும் இல்லை போல தெரியுது. இருந்தாலும் இப்போது போலீஸ் துறையில பல்வேறு விசாரணைகள் நடத்தப்படுது. கள்ளனை பிடிக்கிறதுக்கு முன்னால போலீஸ்ல இருக்கின்ற இது போன்ற கும்பல்களை பிடிக்கிறது தான் இப்போது போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுது. பொறுத்து பார்க்கலாம் இதோட சம்பந்தப்பட்ட அதிரடியான கைதுகள் எதிர்வரும் தினங்கள்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் கள்ளக்கசிப்பு காட்சி குடித்து வித்து பிழப்பு நடத்தியவர்கள்ல கிட்டத்தட்ட 26 பேர் மரணமான செய்தி. இது விஷமாக மாறியதுல 160 பேர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட செய்தி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து கிட்டத்தட்ட 67 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதான செய்தியை குவைட் உள்நாட்டு அமைச்சு அறிவித்திருக்குது. இவங்க சட்டவிரோதமாக கசிப்புகளை காட்சி தெரிஞ்சவங்க அனைவருக்கும் பங்கீடு செய்து ஒரு வியாபார முறையில் இதை செஞ்சு வந்ததாக தெரிய வருது. இது விஷமாக மாறினதுலாம் 26 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. எனவே குவைட் நாட்டில் மதுபாவனங்கள் உற்பத்தி செய்ய முடியாது, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரவும் முடியாது. எனவே குடிக்காம வாழ முடியாத போல கால்கை உதற ஆரம்பிக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இல்லையா, அயர்ந்து தூங்கணும், தூக்க வரமாக இருந்தால் ஒரு சொட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்திருப்பாங்க. இவங்க உழைக்க போனாங்களா இல்லை குடிச்சிட்டு சாக போனாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில கசப்பு காய்ச்சியாச்சு, பகிர்ந்து குடிச்சாச்சு, மொத்தமாக செத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பேர் சிறைக்கு போயாச்சு, கொஞ்சம் பேர் வைத்தியசாலையில் இருக்கிறதாக தெரிய வருது. எனவே அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவங்களுக்கு 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். எனவே மொத்தமாக உழைக்க போனவங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை. என்னதான் இருந்தாலும் சட்டவிரோதமான செயல்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். குடிக்காட்டி ஒன்று செத்து போறதில்லை, ஆனா குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. கள்ளக்கசப்பு காய்ச்சறதுக்கான காரணம் என்னடா, அங்கு இதுக்கான உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இலகுவாக கிடைக்கும், மலிவாக கிடைக்கும். ஆனால் உற்பத்தி செஞ்ச மதுபானத்தை கூடிய விலையில் விற்கலாம் என்பதனால நேபாள், இந்தியா போன்ற நாட்டு பிரஜைகள் தான் இது சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், இறந்தவர்களும் கைது செய்யப்பட்டவர்களும் உற்பத்தி செய்தவர்களும் பகிர்ந்து குடித்தவர்களும் என்று சொல்லப்படுது. தொழிலுக்கு போனோமா, தொழில் செஞ்சோமா, கவர்மெண்ட் ஓய்வு நேரத்தில் வீட்டோட பேசினோமா, சுகதுக்கங்களை விசாரிச்சோமா, பேசாமல் உட்கார்ந்துடணும். இதை தாண்டி கள்ளக்கசப்பு காய்ச்சறது, குடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நடக்குமாக இருந்தால் இது போன்ற விளைவுகளை தான் கண்டுகொள்ள வேண்டி வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சுகம் விசாரிக்கிறதுக்கு பிலாப்பழம், நாட்டுக்கோழி, அதே போல தெம்பிலி கொலை, வாழைக்கொலைன்னு பல்வேறு கிராம பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மதவெச்சி பிரதேசத்தில இருந்து, மிஹிந்தல அனுராதபுர பிரதேசத்தில இருந்து பஸ் வண்டிகளில் போய் விஜயராம அமைந்திருக்கின்ற அவருடைய வீட்டிற்கு போய் அவருடைய ஆதரவாளர்களை சுகம் விசாரித்த ஒரு செய்தியும் பார்க்க கிடைத்தது. அவங்கள்ட்ட கேட்டபோது சொன்ன ஒரு விஷயம் தான் யுத்தத்திலிருந்து நாட்டை மீட்டு தந்த அந்த தலைவனை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை மட்டும் முடிச்சவங்க இல்லை, மொத்தத்தை முடிச்சவங்க என்பதையும் மறந்துட்டாங்க. பரவாயில்ல, ஆதரவாளர் சுகம் விசாரிக்க போகலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் இவர்களுடைய வரப்பிரசாதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி அரசும் அந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு ஒரு மாயை காட்டுறதுக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி விசுவாசத்துக்காக ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விஜயராம வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கான தீர்மானத்தை எடுத்ததாகவும், கொழும்பு பிரதேசத்தில் ஒரு வீடு பார்த்து வருவதாகவும் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, ஹம்மந்தொண்டையில இருந்து மருத்துவங்களுக்கு வர முடியாது, அவருக்கான மருத்துவ வசதிகள் எல்லாம் கொழும்பில் இருப்பதனால. எனவே கட்சி தான் ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. சிங்கள ஊடகங்களில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதை கூட சொந்த காசுல பார்க்க மாட்டீங்களா, நல்ல வசதி படைச்சவங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. நியாயம் இல்லாமலும் இல்லை. எனவே கட்சிக்காரர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. எல்லாருமே வாழ்ந்ததும் அனுபவிச்சதும் கோடீஸ்வரர்களா மாறியதும் அந்த ஆசாமியால. இப்போது இந்த ஒரு விஷயத்தை பல தேரர்கள் முன்னின்று செய்வதாகவும் செய்திகள் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது. பொருளாதார படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் லிஸ்ட்ல மஹிந்த ராஜபக்ஷ, கோடபாய ராஜபக்ஷ,
பெசில் ராஜபக்ச போன்றவர்கள் இருப்பதையும் பார்க்க முடியுது. எதிர்வரும் தினங்களில் வந்து முன்னைய நாள் ஜனாதிபதிகளோட வரப்பிரசாதங்களை இல்லாத செய்கின்ற ரத்து செய்கின்ற மசோதா அல்லது சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இவை அனைத்தும் இவர்களிடம் பறிக்கப்படும். அதற்கு முன்னமாக மஹிந்த ராஜபக்ஷ கௌரவத்தோடு வெளியேறுவதாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே கோர்ட்ஸுக்கு போறதாக இருந்தார், அதை அவர் கைவிட்டதாக சொல்லப்படுது. சந்திரிகா குமாரதுங்க அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, அரசு பாசாக்கட்டும் புடுங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி கொண்டா. இப்போது மைத்திரிபால சிறிசேனையும் மட்டும்தான் அந்த ஆட்டத்தில் நிற்கிறாரு. அவர் ஒரு 50 சட்டத்தரணிகளோடு அந்த விஷயத்தை அணுகுவதாகத்தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயங்கள் எவ்வாறு நடந்து முடிய போதும். மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.